2021 தேர்தல்ல சட்டமன்ற தேர்தல்ல யாருக்கு ஓட்டு போட்டீங்க? யாருண்ணா? நீங்க. நாங்களாண்ணா? நாங்க யாருக்கு விருப்பப்பட்டு போட்டோமோ அவங்களுக்கு தான் போட்டோம். இல்லண்ணா, இப்ப அவங்க ஆட்சியில இருக்காங்களா? யாரு? இப்ப அவங்க ஆட்சியில இருக்காங்களா? ஓட்டு போட்டுங்களா? இருக்காங்களா? அப்ப திமுக தானே ஓட்டு போட்டீங்க? இல்ல நான் அப்ப திமுக ஆட்சி இருக்காங்களா? அவங்க தானே இருக்காங்க. சரி, ஓகே. இப்ப அவங்க இல்ல சரி, அதுல நான் கேட்க சொல்லினா, இப்ப அவங்க எல்லாம் விட்டுட்டு எதுக்கு இப்ப 2026ல விஜயானந்த் ஓட்டு போடுறீங்க? என்ன காரணம்? அவரு அதாவது வந்து பணம் சம்பாதிக்கணும் எங்க தலைவர் வரல. அது தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும். இந்தியாவிலேயே வந்து நம்பர் 1 சேலரி 200 கோடி ரூபாய் ஒருத்தர் சம்பளம் வாங்கத்தை விட்டுட்டு வர்றாருன்னா அவருக்கு சம்பாதிக்கணும்னு ஒன்றும் இது இல்லை. அந்த ஒரு கொள்கை தான் அம்பேத்கரோட கொள்கை, தந்தை பெரியாரோட கொள்கை, வேலு நாங்கள் வீரநாச்சியார் கொள்கை, அஞ்சாலம்மாள் கொள்கை, பெருந்தலைவர் காமராஜ் 6 எங்கள் 5 பேரோட கொள்கையிலே நாங்கள் ஏற்றுங்கிறோம். அதனால தான் நாங்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் நாங்கள் இன்னைக்கு வந்து இருக்கிறோம். ஓகேண்ணா, ஒருவேளை விஜயண்ணா அரசியலுக்கு வரலன்னா யாருக்கு ஓட்டு போட்டு நினைச்சிருப்பீங்க? இதை தாண்டி நல்லவங்கண்ணா இவங்கன்னு சொல்ற அளவுக்கு யாரு நல்லவங்க இல்லைண்ணா? இப்போ விஜயண்ணா வரலனாக்கா யாரோ ஒருத்தனை ஓட்டு போட்டு நினைச்சிருப்பீங்கல்ல, அந்த ஒரு ஆள் யார்? இன்னைக்கு உள்ள எனக்கு இல்லை, என்னுடைய மனசுக்கு அப்படி யாரும் இல்லைண்ணா. ஓகேண்ணா, சீமானந்தனை பற்றி உங்க கருத்து என்ன? சீமானனை பற்றி சீமானனே எனக்கு பிடிக்கும். நான் வந்து எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. இது சீமானன கொள்கையில் எனக்கு உடன்பாடு இல்லை. என்னென்ன கொள்கையில உடன்பாடு இல்லை? அவர் வந்து பெரியார் வானான்றாரு, நான் பெரியாரும் வேணான்றேன். அவ்வளவுதான். பெரியார் எதிர்த்ததுனால நீ எனக்கு வேணாம்னு சொல்லிட்டேன். அவ்வளவுதான். சீமானனுக்கு பெரியார் வேணாம், எனக்கு பெரியார் வேணும், அவ்வளவுதான். ஓகேண்ணா, திமுக ஆட்சி பத்தி உங்க கருத்து என்ன? திமுக ஆட்சியை பத்தி தானே இப்போ சொல்லிங்கிறேன். திமுக ஆட்சியை பத்தி நான் அராஜக ஆட்சி. விடுதலை சிறுத்தை கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி பற்றி உங்க கருத்து என்ன? இல்லை, எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமா தான் இது. ஏன் எங்க அண்ணன் திருமாவளவன் அப்படி பண்றாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவர் தான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அவர் தான் போராடினவர். வேங்க வயல் பிரச்சனைக்கு அவர் ஏன் போல? தமிழ்நாடு அரசு ஏன் அதுக்கு நடவடிக்கை எடுக்கல? திமுக என்னதான் அட்டகாசம் பண்ணாலும் முதல்ல சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. வேங்க வயல்ல வந்து இப்போ கால்யாணிகளே இப்படி வந்து மலத்தை கலப்பாங்க தண்ணியில். அவங்களே குடிக்கிற தண்ணியில் அவங்க வந்து காஞ்சி தெற்கொண்டத்திலிருந்து வரோம். இதுக்காக வந்துக்குன்னா இது வந்து சமூக நீதி அரசா இல்லை சமூக அநீதி அரசா? குற்றம் சாட்டப்பட்ட ஒருத்தர் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாத போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு ஒரு நண்பரை அடித்து சாவச்சுக்கிறாங்க. இதுக்கு நாங்கள் போராட்டம் நீதி கேட்டு நாங்கள் இங்கே வந்திருக்கோம். நாங்கள் நீதி கேட்டு வந்தவங்கள 1000க்கு அதிகமான வாகனங்களை எங்களை அங்கே லாக்கப் பண்ணிட்டாங்க. சிட்டிக்குள்ளே எங்களை அலோவ் பண்ணலை. 10 நிமிஷத்தில் வர வேண்டியவங்கள 2 மணி நேரம் எங்களை சுத்தல விட்டாங்க. நாங்களே போராட்டம் முடிஞ்சு தான் அங்கே வந்திருக்கோம். அப்படியாப்பட்ட அராஜக அரசை இந்த அரசு வந்து கையில் எடுத்துக்குது. இதுக்கெல்லாம் 2026ல் கண்டிப்பாக தமிழக அரசு பதில் சொல்லி